பேட்டையன் டைரக்டர் தாசி ஞானவேல் இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பகத் பாசில், நம்ம அமிதாப் பச்சன், அதுக்கடுத்து நம்ம மஞ்சு வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆக்ஷன் திரைப்படம் ஜெய் பீம் அப்படின்ற ஒரு மாபெரும் வெற்றிக்கு அப்புறமா நம்ம தாசை ஞானவேல் இந்த இந்த படத்தை பண்ணியிருக்கிறதுனால இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். ரீசெண்டா இந்த படத்துடைய டீசர் கொண்டு வந்தாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. நம்ம என்னென்னமோ நினைச்சு பார்த்தா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தா என்னடா இது தர்பார் மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு இந்த வேட்டையன் திரைப்படத்துடைய ட்ரைலர் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ட்ரைலர் வெளிவரதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியில அந்த ட்ரைலரை பார்த்த எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கு, ஆக்ஷன் பேக்கேஜ் ட்ரைலர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதையுமே நம்ம சொல்லியிருக்கோம், நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். சொன்ன மாதிரி ட்ரைலர் வந்துருச்சு. எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்லைங்க. என்னடா ரொம்பவே டல்லா இருக்கு, இதெல்லாம் ஒரு ட்ரைலர் கட்டா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மேபி அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்கலாம், எந்த ஒரு ஐட்டமே நம்ம பெருசா கிரியேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த மாதிரி டல்லா கட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்துடைய கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான கண்டென்ட்டா இருக்க போது, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனா நீங்க ட்ரைலர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி பேசுறதுக்குலாம் அந்த ட்ரைலர்ல ஒண்ணுமே இல்லை. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ரோல் இருக்கும் போல இருக்கு. எல்லாருக்குமே இம்பார்ட்டன்டான கதாபாத்திரம் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. பகத் பாசிலுக்கு ஃபைட் சீன் இருக்கு, நம்ம ரிட்டு வருமா அவங்களுக்கு ஃபைட் சீன் இருக்கு, நம்ம சூப்பர் ஸ்டார் வேற லெவல்ல பண்ணியிருக்காப்ல அன்பறிவு, அவங்க தான் இந்த படத்துக்கு சன் மாஸ்டர். கண்டிப்பா ஸ்டன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்க போது. கண்டிப்பா படமா பார்க்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஆனா இப்ப ட்ரெய்லரா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இல்ல. நம்ம அனிருத்துடைய பேரூன் ஸ்டோர் வரைக்குமே அந்த ட்ரெய்லர்ல பெருசா எதுவுமே அந்த சீனுக்கு கூஸ்பம் ஆகுற மாதிரி எந்த ஒரு சீக்வன்ஸும் அந்த ட்ரெய்லர்ல பார்க்கவே இல்லை. அது ஏன்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஐப் எதுவுமே கிரியேட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அவங்க எதுக்காக பண்ணாங்கன்னு தெரியல. மேபி படமே இப்படிதான் இருக்கான்னு சொல்லிட்டு அதுவும் நமக்கு தெரியாது. புலிமின் ராஜ் அவர் தான் இந்த படத்துடைய எடிட்டர். அவருடைய கட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா லாஸ்டா லீவ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேற மாதிரி ஒரு ட்ரெய்லர் கொடுத்தாப்ல. இது டீசரும் அப்படியே இருக்கு, ட்ரெய்லரும் அப்படியே இருக்கு. பார்ப்போம் எப்படிதான் படம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் சிங்கிள் கூடி சீக்கிரம் வரப்போகுது. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் கூடி சீக்கிரம் வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.